Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நாடு நகர மக்கள்லாம் சௌக்கியம் தானே? சிவா, நீ பேசாத. உன்னை முன்னாடி அனுப்பிட்டு அவன் பின்னாடி பம்பிட்டு வரானா? கூட்டு கலவனிங்க. எப்படியோ உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அபி சொல்லியிருப்பாளோ? என்னடா முழிக்கிற? இயர் எண்டிங், கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, டார்கெட் அச்சீவ் பண்ணும். அப்படியே விட்டுட்டு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம எங்க போனீங்க ரெண்டு பேரும்? ஏய் எதை டென்ஷன் ஆவற? டோன்ட் வரி சிவா, இந்த வீக்கெண்ட் குள்ள முடிச்சிடலாம். ஆக்சுவலி பிரபா, டுடே இஸ் a Thursday. நீ சொன்ன வீக்கெண்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி 1 வீக் வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தா நீங்க ரெண்டு பேரும் 2 நாளா ஆள காணோம். இதுல போன் வேற சுவிட்ச் ஆஃப். எங்க போனீங்க ரெண்டு பேரும்? சிவா, நாங்க எங்க போணும்னு சொன்னா இன்னும் கூட 2 நாள் லீவ் தருவ. அப்படியா? ஏய், இது தெரிஞ்சுதான் நம்ம கலாச்சிட்டு இருக்கான். அது புரியாம பேசிட்டு இருக்க. நிஜமா நீங்க எங்க போனீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியலடா. நீங்க ரெண்டு பேரும் 2 நாளா எங்க போனீங்க? என்னது? தெரியாதா? ஆமாமா, சொல்லு. சிவா, நாங்க 2 பேரும் கன்னிகாபுரம் போனோம். ஆஹா. நான் சொல்லல, ஊர் பேரு சொன்ன உடனே பையன் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு பிரைட்டா எரியுது பாத்தியா? ஆள் ஆயிட்டா மட்டும் இல்ல, பிரைட்டாவும் ஆயிட்டா பாத்தியா? இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் நம்ம திட்டாம எடுத்திருப்பான். டேய், நான் இப்போ கோவமா தான் இருக்கேன். கன்னிகாபுரத்துக்கு நீங்க 2 பேரும் எதுக்காக போனீங்க? அது ஏன்டா சிரிச்சுட்டே கோவமா சொல்ற? நான் உண்மையா கோவமா தான்டா இருக்கேன். எதுக்கு கன்னிகாபுரத்துக்கு 2 பேரும் போனீங்க? வேற எதுக்கு? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அபி அவசரமா வந்தா, உன்னை காப்பாத்துனா, உடனே கிளம்பி போயிட்டா. நிம்மதியா அபி கிட்ட 4 வார்த்தை கூட பேச முடியல. நீங்க 2 பேரும் கன்னிகாபுரத்தை பத்தி சொல்ல எனக்கும் அந்த ஊரை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. பிரபா கிட்ட கேட்டேன், அவனும் சரின்னு சொன்னான். டேய், ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் உங்க 2 பேர் கூட வந்திருப்பேன்ல. எதுக்கு என் பையனை ரெஸ்ட் எடுக்க விடாம இழுத்துட்டு போறீங்கன்னு அம்மா என்ன திட்டவா? அதான் உன்னை கூட்டிட்டு போயிருந்தா அபி கூட எங்களை கோச்சிட்டு இருப்பா இல்ல? பட் ஒன் திங் சிவா, அங்க போனதுல ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? இரு அலையாத, சொல்லுவா. சொல்லு ஜெயந்தி. நீ சொல்லு. நானா? அபியோட அப்பா கிட்ட, அதான் வருங்கால மாமனார் கிட்ட பேசணும் உன் கல்யாணத்தை பத்தி. அவரு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? ஐயோ, மறந்து போச்சேன். ஜெயந்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆஹா, எனக்கும் மறந்து போச்சு. சரி வா, ஞாபகம் வரும்போது சொல்லிக்கலாம். டேய் பிரபா, ப்ளீஸ் டா. டேய் சொல்றா, அவர் என்ன சொன்னாரா? அது வந்து ஜெயந்தி, நீயும் சொல்லு ஜெயந்தி. டேய் பிரபா, சொல்றா. சொல்லனா உனக்கு மண்ணை வச்சிருமா? ஐயோ, நீங்க 2 நாள் இல்ல, நீங்க 2 பேரும் 1 வாரம் கூட லீவ் எடுத்துங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அப்பா, அதாவது உங்க வருங்கால மாமனார் என்ன சொன்னாருன்னா, தான் அபி மேல வச்சிருக்க பிரியத்தையும் சொல்லி அவர் பொண்ணு கேட்ட அந்த நேர்மையான குணம், அந்த நிமிஷமே எனக்கு அவரை பிடிச்சிடுச்சுமா. அந்த நேரம் நான் அம்பாளத்தாமா வேண்டிக்கிட்டேன், இந்த பிள்ளைங்களை சேர்த்து வை, விமோச்சனம் பிறக்கிற அந்த நாளுக்காக தாமா காத்திருக்கேன். அப்போ அபிக்கும் சிவாக்கும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் நடக்கும். எஸ்
எஸ். பாரியா பையன் இன்னும் எவ்வளவு பிரைட் ஆயிட்டானே. சிவா, உன் சந்தோஷத்துல எங்க விஷயத்த மறந்துடாத. என்ன என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஒரு வாரம் லீவ் தரேன்னு சொன்னியடா. லீவா? எதுக்கு? பாத்தியா, விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறந்துட்டான் பார். ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோன்னு நீ தாண்டா சொன்ன. ஓ சொன்னல, லீவ் உண்டு. ஆனா அது உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். ஏன்னா கன்னிகாபுரம் போக போறது நீங்க இல்ல, நான் தான். சரி, சும்மா ஆபீஸ்ல சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. நிறைய வேலை இருக்கு, வேலையை போய் பாருங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. டேய், ஏன்டா இப்படி வரட்ற? புரியல. சிவ பூஜையில கரடி பூந்துட்டமா. போ. ஓகே மச்சான், கலக்கு கலக்கு. அப்படியே ரொம்ப கேட்டதா சொல்றா. போய் வேலையை பாருங்க, போங்க. ஓகே ஓகே, பை. ஹலோ சிவா. ஹாய். ஹாய் அபி. உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஐ அம் ஃபைன். பட் நீ மட்டும் வரலனா? இல்ல சிவா, என்ன லவ் பண்ண போய் தானே. அப்படி சொல்லாத அபி, என் உயிரே நீதான். நீதான் அபி எல்லாம். அப்புறம் அபி, இப்பதான் பிரபாவும் ஜெயந்தியும் சொன்னாங்க, மாமா மனசுல என்னது மாமான்னு சொன்னேன். இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷத்துல எனக்கு எப்படி சொல்வோம் அபி? வானத்துல பறக்காத குறைதான். வர நேரம் நான் வச்சிடுறேன். ஏய் அபி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அபி ப்ளீஸ். ஹலோ, எப்படி நம்ம போக தானே போறோம்?
உன்னோட ஜால வித்தைகளுக்கெல்லாம் പേടിക്കുന്ന ആൾ ഞാനല്ല. ആത്മാക്കളെ ബന്ധനം പണി അതുകൊണ്ടേ വേല വാങ്ങുന്ന ശക്തി കൊണ്ട് താന്ത്രിക ഞാൻ. உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. சிஷ்யனை கொன்னாலும் உனக்கு இன்னும் புத்தி வரல. என் சாபத்தை மீறி ஜமீன் பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு நீ முயற்சி பண்ணப்பவே தாந்திரீக தந்திரத்துக்கு மரண அடி கொடுத்து அனுப்புன. இருந்தும் நீ திரும்பி வந்து நாகம்மாவை கருட பந்தனம் பண்ண. ஆனா மடாதிபதி அபிராமிங்கிற ஒரு பொண்ணை வச்சே பந்தனத்தை விலக்கிட்டாரு. நீ என்ன பெரிய தாந்திரீக? டேய் நம்பூதிரி, மாணவன் மட்டும் இன்னும் குறையலடா. உன் உயிரை விடுறதுக்காகவே ஏன் இடம் தேடி வந்திருக்கேன். நீ நம்பூதிரியா? தேடி வருந்த காலனை கூட வழி மாற்றி அனுப்ப முடியும். மரணத்தையும் தடுத்து நிறுத்துவேன். சாவு கூட என் கிட்ட வர பயப்படும். இயற்கையின் விதியையே மாற்றி எழுதும் வலிமையை கற்ற தாந்திரிகன் நான். ஆனா நீ வெறும் ஆத்மா. உன்னை பந்தனம் பண்ணி இந்த குடுவையில அடைச்சு கொண்டு போவேன். உன்கிட்ட இருக்கிறது வெறும் தம்பாட்டம் மட்டும்தான். உன் சிஷ்யனை நெருங்கின காலனை வழி மாத்தி அனுப்ப ஏண்டா உன்னால முடியல? தாந்திரீகம் நீ கத்துக்கிட்ட வித்தை. ஆனா நான் சாதாரண ஆத்மா கிடையாதுடா, தெய்வாத்மா. நான் கொடுத்த சாபத்தை காக்க இன்னும் வைராகியத்தோட இருக்கிறவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதி என்னன்னு நீயே பார்க்க போற. என்னோட ஒரே குறிக்கோள் சப்த கன்னிகளோட விக்கிரகங்களை தேடி அதை அடையணுங்கிறது தான். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற இன்ன முதல்ல பந்தனம் பண்ற. அதுக்கு தான் ஞான் இங்க வந்தது. வந்த காரியத்தை ஜெயமா முடிச்சிட்டு ஞான் திரும்பி போவேன். சப்த கன்னிகைகள் விக்கிரகங்களை யாராலையும் அடைய முடியாது. அந்த முயற்சி எடுக்கிற யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். நீ உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா கன்னிகாபுரம் கிராமத்தை விட்டு வெளியே போயிடு. இந்த சிஷ்யன் சங்குன்னிய போல ஞானும் உன்னால மறிச்சு போயிடுவேன் நினைச்சியா? சங்குன்னிய கொன்னதுக்கு உன்னையும் நாகமாவையும் பழி தீர்க்காம ஓய மாட்டேன். யார் சக்திக்கு வலிமை உண்டுன்னு ஞானி விட காட்டும். ஓம் பகவதி பைரவி, என்னை எதிர்க்கும் எதையும் கட்டு. ஆத்மாவை கட்டு, கங்கம்மாவை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓம் காளி. அடங்களும் கட்டினேன். ஆவியை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. எதிரே வருவாளே கங்கா. இரு வார்க்கையும் இரண்டு சடையும், சிங்கப்பல்லும் சிவந்தோரடையும், வெட்டிய கோலமும் கட்டு கட்டு. ஓம் க்ரீம் க்ளீம் வாமே நம. வீரபத்ரா விழுங்க வா. பிரம்மலோகம் அதிர, யமலோகம் அதிர, என்னோட எதிர்த்தோரை சாதித்து விழுங்க வா. ஓம் க்ரீம் க்ளீம் வாமே நம. வீரபத்ரா விழுங்க வா. வீரபத்ரா விழுங்க வா. வீரபத்ரா விழுங்க வா. வீரபத்ரா
விழுங்க வா. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு, வேண்டாம், விடு விடு. விடு, வேண்டாம். ஓம் பகவதி பைரவி, என்னை எதிர்க்கும் எதையும் கட்டு. எதிரியை கட்டு, ஆத்மாவை கட்டு, கங்கம்மாவை கட்டு. சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. ஓம் பகவதி பைரவி. நம்பூதிரி, இதெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. போ, இல்ல உன்னை நான் கொல்லுவேன், கொல்லுவேடா. என் சக்தியை தாங்க முடியாது உன்னால. போயிடுங்கிறது வேண்டாடா, சொல்றது கேளு. ஓம் பகவதி பைரவி, என்னை எதிர்க்கும் எதையும் கட்டு. அந்த ஆத்மாவை கட்டு. என்ன உன்னால அடக்க முடியாது. ஏய் கங்கம்மா, குடுவைக்குள்ள போ. இந்த சக்தியை கட்டிட்ட, இப்போ நீ என்னோட கைதி. நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும், அதுவே உன் தலைவிதி. வந்து அந்த குடுவைக்குள்ள போ. வா கங்கம்மா, வா. கங்கம்மா, இப்ப நீ என்னோட கைதி. என்னோட கட்டுப்பாட்டுல இருந்து உன்னால மீற முடியாது. இனி ஊரில் ഞാൻ വിചാരിച്ചത് എല്ലാத்தையும் സാധിക്കും. ശബ്ദ കണ്ണികൾ വിഗ്രഹങ്ങളെ ഞാൻ മീട്ടെടുക്കും. ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். ஊருக்கு போனப்பவே உங்ககிட்ட என் லவ் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அங்க சொல்ல முடியல. அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல. இப்போவாது சொல்லிடணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல.